ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 30/10/2025 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 44 நிமிடங்களுக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை சாதிப்பதற்காக மேலதிகாரிகளை சந்திக்கலாம். அரசு வகையிலே ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். பெரிய மனிதர்களை சந்திக்கலாம். அதேபோல் உயில் எழுதுவதற்கு ஏற்ற நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2 மணி 56 நிமிடங்கள் வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று காலை 5 மணி 32 நிமிடங்கள் வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பிறகு நவமி. இன்றைய சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும். இன்றைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். பணம் பல வகைகளிலே வரும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்புகள் உங்களுக்கு தேடி வருகின்ற சீர்மிகு நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. குருவை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத விஷயங்களிலே மனதை செலுத்தாதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கும். இந்த மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் நாம் தீர்த்து கொள்வதற்கு இறை வழிபாடு ஒன்றுதான் சரியான வழி. ஆகவே காலையிலே விரைவிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து பூஜை அறையிலே ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். வீட்டிலே செய்ய முடியாது என்றால் கோவிலுக்கு சென்று விடுங்கள். கோவிலிலே சென்று குரு சன்னதியிலே குரு பார்க்க அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் தியானம், உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை சொல்லி தியானம் செய்யுங்கள். தியானம் செய்து இன்றைய உங்களுடைய பணிகளை துவக்குங்கள். வெற்றிகரமான நாளாக மாறும். சந்திராட்டம நாட்களிலே மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. உங்களால் முடியும் என்றால் இன்றைய நாளிலே மௌன விரதம் இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த விதமான யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். அப்படி என்ற நாளை கடந்து செல்ல வேண்டும். சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு அதுதான் சரியான உபாயம். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே
என்ன நடக்கும் என்றால், திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை செய்தால் அவை நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்காதீர்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். குருவை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சுப செலவுகள் ஏற்படும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே
அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெற குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12 இருக்கின்றார். உங்களுடைய ராசி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகக்கூடிய நாள். எனவே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சித்தர் கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கின்ற சித்தர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இன்றைய நாள் சிறப்பானதாக மாறும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5 இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தருகின்ற நாளாக இருக்கும். சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். மகாலட்சுமி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான வழிபாடு. நமக்கெல்லாம் தனம் தானியம் தருகின்ற ஒப்பற்ற தெய்வம் மகாலட்சுமி. இப்போது கூட தீபாவளி என்பது மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். தீபாவளி அன்று நாம் நிச்சயமாக மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். எல்லோரும் செய்திருப்போம். தீபாவளி அன்று மட்டுமல்லாமல் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அந்த இல்லத்திலே, அந்த இடத்திலே மகாலட்சுமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கும். அந்த இல்லத்திலே இல்லை என்பது இல்லாமல் போய்விடும். இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். ஆகவே மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொருவரும் நிச்சயமாக செய்ய வேண்டிய வழிபாடு. ஓம் நமோ பகவதி சர்வ மங்களதாயினி சர்வ யந்திர ஸ்வரூபிணி சர்வ மந்திர ஸ்வரூபிணி சர்வலோக ஜனனி சர்வாபீஷ்ட பிரதாயினி மகா திரிபுர சுந்தரி மகாதேவி சர்வாபீஷ்ட சாத்திய சாதகே ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீதேவி துப்யம் நமோ நமக பாகிமாம் ஸ்ரீதேவி துப்யம் நமக பாகிமாம் ஸ்ரீதேவி துப்யம் நமக. இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். சகல நன்மைகளை தருகின்ற ஒரு அற்புதமான மந்திரம். ஸ்ரீ சக்கரம் யந்திர ராஜாய வித்மகே மகா யந்திராய தீமகி தன்னோ யந்திர பிரச்சோதயாத். இந்த யந்திரத்தை இல்லத்திலே வைத்து மந்திர ராஜாய வித்மகே மகா மந்திராய தீமகி தன்னோ மந்திர பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். இந்த யந்திரங்களிலே எல்லா யந்திரங்களுக்கும், அதாவது கணபதி யந்திரம், முருகன் யந்திரம் என எல்லா யந்திரங்களுக்கும் தலையானதாக இருப்பது, முன்னோடியாக இருப்பது, முதலாவதாக இருப்பது ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த ஸ்ரீ சக்கர யந்திரத்தை யந்திர ராஜம் என்று அழைப்பார்கள். அதாவது யந்திரங்களுக்கெல்லாம் ராஜா, யந்திர ராஜம் என்று அழைப்பார்கள். நமது சமய வழிபாடுகளிலே அனைத்து மந்திரங்களுக்கும் ஸ்ரீவித்யா மந்திரம்தான் தலையாயது.
அதனால் மந்திரராஜம் என்று இவ்வழிபாடு சிறப்பு பெறுகின்றது. சிதம்பரம் பொன்னம்பலத்திலே வீற்றிருக்கின்ற நடராஜர் 14 தடவை தனது டமருகத்தை அடித்து ஒலி எழுப்பினார். முதலிலே 9 தடவையும் பின்னர் 5 தடவையும் மங்கள ஒலி எழுப்பினார். மங்கள ஒலி. இதிலே மங்களம் என்பது வேறு, மங்களம் என்பது வேறு. 9 என்பது தேவிக்குரிய நவாக்ஷாரி மந்திரம். 5 என்பது சிவனுக்குரியது பஞ்சாட்சரம். ஆக நவாக்ஷாரியும் பஞ்சாட்சரமும் இணைந்தது. தனது இடப்பாகத்திலே வீட்டிருக்கின்ற அன்னைக்குரிய இடது காலால் நடராஜர் அருள்பாலிக்கின்றார். சக்திக்குரிய நவாக்ஷரி மந்திரத்தை முன்னிலைப்படுத்திய நடராஜர் அருள்பாலிப்பது சக்தியின் மூலம்தான் என்பது இடது காலை தூக்கி அவர் ஆனந்த நடனமாடுவதன் மூலம் நமக்கு தெரிகின்றது. ஸ்ரீசக்கர மகாமேரு என்பது சிவசக்தியினுடைய 9 கட்டு அரண்மனை. ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய இந்த சாம்ராஜ்யத்திலே கணபதி முருகன் முதல் காளி பைரவர் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் இடம் உண்டு. ஸ்ரீசக்கரத்தை வழிபடும் போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்திலே வழிபாடு செய்ய முடியும். ஸ்ரீசக்கரத்திலே வீற்றிருக்கின்ற தேவி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் பெருமை பேசும் நூல்கள் ஸ்ரீ லலிதா சகசரநாமம், சௌந்தரிய லகரி, தேவி மகாத்மியம், நவரத்ன மாலை, அபிராமி அந்தாதி ஆகியவை. இந்த சௌந்தரிய லகரியினுடைய 2வது பாடலிலே ஆதிசங்கரர் அன்னையினுடைய பெருமையை பேசும்போது ஸ்ரீசக்தியினுடைய திருப்பாதங்களிலே இருந்து விழுகின்ற மண் துகள்களை வைத்து பிரம்மா பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் எனும் மேல்லோகங்கள் 7ஐயும் அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்னும் கீழ்லோகங்கள் 7ஐயும் சிருஷ்டித்தார் என்று சொல்கின்றார். ஸ்ரீ மகாதேவியினுடைய பாதத்துளியாலே ஸ்ரீ ஆதிசேஷன் உருவெடுத்து பிரம்மா படைத்த 14 உலகையும் தன்னுடைய சிரசினால் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ ருத்ரசேனா தேவியினுடைய பாதத்துளியை கையில் எடுத்து திரியம்பக மந்திரத்தினாலே பஸ்ம பொடியாக்கி தன் சிரசு முதல் பாதம் வரை ஈசன் பூசிக்கொண்டதாக ஐதீகம் சொல்கின்றது. பிரம்மனுடைய சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லக்ஷ்மியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் இருபுறமும் நின்று சாமரம் வீசி பணிவிடை செய்கின்றார்கள். தேவி சிவனை அன்பால் நோக்கிய போது வல்லபை சித்தி லக்ஷ்மியுடன் ஸ்ரீ கணபதி தோன்றினார். கணபதியும் முருகனும் ஸ்ரீசக்கரத்திலே அன்னையிடம் பால் அருந்தும் குழந்தைகள். ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கின்ற அறையின் வலதுபுறம் மகாகாளியும் இடதுபுறம் மகாபைரவரும் துவார சக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகின்றார்கள். நவக்கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளும் அன்னையை வலம் வருகின்றது. இவ்வாறாக அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமை பொறுப்பிலே வீற்றிருக்கின்ற மகா சாம்ராஜ்ய தாயினி அன்னை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. அவள் அருள்பாலிக்கும் அந்த அருளே மிக மிக அற்புதமானது. அந்த அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஸ்ரீசக்கர மகாமேரு மூலமாக கிடைக்கும். மகாமேருவை தரிசனம் செய்தால் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஞானம் கைகூடும். முப்பெரும் தேவியருடைய சக்தி இருக்கும். பிரம்மா, ருத்ரன், மகாவிஷ்ணு என அந்த முப்பெரும் தெய்வங்களுடைய சக்தியும் இருக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது ஒரு வரப்பிரசாதம். ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் குலதெய்வ பிரார்த்தனை என்பது நிறைவேறும். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான ஸ்ரீசக்கரத்தை, இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலான யந்திரமோ, ஸ்ரீவித்யைக்கு மேலான மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மேலான தேவதைகளோ இல்லை என்பதுதான் நம்முடைய சனாதனத்தினுடைய பெரும் சிறப்பு. ஆகவே இந்த ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டிருக்கின்ற கோவில்களுக்கு செல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை உளப்பூர்வமாக தெய்வத்திடம் சொல்லுங்கள். ஏதோ கோவிலுக்கு சென்றோம், பார்த்தோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது. பார்த்தோம் வந்தோம் என்று இருக்க வேண்டியது வேறு இடங்கள். ஒரு மாலுக்கு போகின்றோம், சினிமா தியேட்டருக்கு போகின்றோம், அங்கெல்லாம் பார்த்தோம் வந்தோம் என்று இருக்க வேண்டும். அங்கு பார்ப்பதை மனதுக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடாது.
குறிப்பாக திரைப்படத்திலே பார்ப்பதை மனதுக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடாது. செல்போனிலே ஏதேதோ வருகின்றது, அவற்றையெல்லாம் மனதிலே போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆனால் கோவிலுக்கு செல்லும் போது, குறிப்பாக மகாமேரு போல் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களுக்கு செல்லும்போது உளப்பூர்வமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு உள்ளே செல்லும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம் உள்ளத்திலே. அது பெரிய கோவில்களுக்கு செல்லும்போது நீங்களே உணர்வீர்கள். ஸ்ரீசக்கரம் பதித்த கோவில்களிலே அந்த இறை சக்தியானது ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அதனால்தான் பெரிய பெரிய திருக்கோவில்களிலே இந்த மதிச்சுவர் என்பது மிக பெரிதாக கட்டியிருப்பார்கள். ஆக கோவிலுக்கு செல்லும்போது, குறிப்பாக ஸ்ரீசக்கரம் பதித்த கோவில்களுக்கு செல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை உளப்பூர்வமாக தெய்வத்திடம் சொல்லுங்கள். அதை வெறும் கல் அல்ல, அங்கே அமர்ந்திருப்பது காமாட்சி, சர்வ வல்லமை உடையவள், ஸ்ரீ லலிதாம்பிகை, முப்பெரும் சக்தியினுடைய சங்கமம் அவள். ஆகவே மறுமுறை கோவிலுக்கு செல்லும்போது உளப்பூர்வமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அவளுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் 48 நாட்களிலே நிறைவேறும் நிச்சயமாக. ஆகவே இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்கள். இவற்றை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை சரியான விதத்திலே வைத்தோம் என்றால் கஷ்டம் என்பது யாருக்குமே இருக்காது. மகாலட்சுமியை நமக, ஸ்ரீ லலிதா தேவியை நமக, திரிபுர சுந்தரியை நமக. நன்றி, வணக்கம்.